வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களின் தலைமை பீடம். அங்குதான் ஆதியில் கோவில் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினர் பூசகர்கள். அவள் சினம் தணிக்க வழி தேடினார்கள். அப்போது அந்த கோவிலின் GS சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தார்கள். அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்தார்கள். காட்டுப்பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைந்தனர் பக்தர்கள். அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மணமுடித்து அவர்களுக்கு சீதனமாக தரக்கூடிய கோட்டை அது. அதுவே கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் அழிக்கப்பட்டன. அந்த இடம் வேப்பமரக்காடாக மாறியது. வேப்பங்காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த பக்தர்கள் அதுவே அம்பாள் கோவில் கொள்ள தகுந்த இடம் என்று முடிவு செய்து ஒரு ஓலை குடிசை கட்டி அம்பாள் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள். கண்ணனூரில் கோவில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பெயராயிற்று. வேப்பங்காற்று அவளை குளிர்வித்தது. கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோவில் கொண்ட இடத்தை செழிக்க செய்ய மனம் கனிந்தாள். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தான். அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. தாயே, நான் தொடங்க போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஒரு அற்புத கோவிலை கட்டி கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது? வெற்றி அவன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டி குடமுழக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் கோவில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்ச லட்ச மக்கள் நாடி வந்து வணங்கி செல்கிறார்கள். கருவறையில் அம்பாள் சுகாசினியாக காட்சி தருகிறாள். 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இங்கு அருள்பாலிக்கிறாள் என்கிறார்கள் பக்தர்கள். இவள் திருமேனியோ மூலிகைகளால் ஆனது. எனவே அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இரவு நேரத்தில் அன்னை இங்கே சூட்சும ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் என்கிறார்கள் பக்தர்கள். இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது என்கிறார்கள். நோய்களின் அதிபதியான மாயாசுரன் பூலோகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இதனால் அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்பட்டனர். இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தன் அம்சமான மாரியம்மனை அனுப்பினாள். மாரியம்மன் மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்தாள். பின்னர் அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாள். அவளே ஆதியில் திருவரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள்பாலித்தாள். பின்னர் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள்பாலிக்கிறாள் என்று சொல்கிறது தல வரலாறு. இன்றும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாகவே மக்களால் வணங்கப்படுகிறாள். இவள் சந்நிதிக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய் தீர்கிறது. நம் துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது.
மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறன்று இங்கே பூச்சொரிதல் விழா நடைபெறும். வழக்கமாக எல்லா தலங்களிலும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். இது பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குகிறது. பூச்சொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் இங்கே நிவேதனம் நடக்கும். அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம். நாம் சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவளை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், அவள் ஓடி வந்து காப்பாள். இந்த 27 நாட்களில் தினமும் ஒருவேளையாவது அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்டால் அவள் நம்முடனே இருந்து காப்பாள். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்குள்ள அம்மன் முன் புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பூஜிக்கிறார்கள். இங்கு கரும்பு தூளி எடுத்தல் என்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம் பெற்றது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளும் வேண்டுதல் இது. அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை, வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பர். குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்தில் பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை கிடத்துகிறார்கள். அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். அந்த அம்மனின் திருவருளால் உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.